அதில் திரு ஜீவா உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். 4 பேரில் யார் களத்தில் தீவிரம் காட்டுவதா நீங்கள் நினைக்கிறீங்க? தீவிரம் காட்டுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டுவாங்க. ஆனால் யதார்த்தத்தில் இன்னைக்கு கூட்டணியெல்லாம் அமைந்து ஒரு நிலைக்கு வந்து ஒரு வேலையை ஆரம்பித்திருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் முந்தி இருப்பது வந்து திமுக கூட்டணி தான். அது வந்து எல்லோருக்கும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி. ஏன்னா கூட்டணி கிட்டத்தட்ட அமைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட இல்லை, கூட்டணி அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ தொகுதி பங்கீடு இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பெரிய தலைவலியாக இருந்தது காங்கிரஸ் தான். அதுக்கு ஒரு எவ்வளோ கொடுப்பாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு எல்லா தலைவலையும் கொடுத்து அதுவும் ஒரு வழியாக முடிஞ்சு ஒரு 28க்கு அவரே சொன்ன மாதிரி கதம்ங்கிற மாதிரி அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி அவங்க தேர்தல் பணிகளை பார்க்கணும். இனி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது, திமுகவுக்கும் கொஞ்சம் அதிகம் இருக்குது. அது காரணம் வந்து திமுகவில் கூட்டணி கட்சிகள் வந்து அதிகம் இருக்குது, மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் தொகுதிகள் பிரிப்பதில் அது ஒரு பிரச்சனை உண்டு. அது வந்து இப்போ எப்போல்லாம் கட்சிகள் வந்து அதிகரிக்குதோ அது பிரச்சனையாகும். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் நிற்க போகிற போடி நாயக்கன் ஒரு தொகுதியில் திமுக காரரு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு ஓபிஎஸ்க்கு எதிராக நேற்று வரை வேலை பார்த்த லட்சுமணனுங்கிறவர் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்போ சிஎம்ஓ கட்சியோ கூப்பிட்டு அவரை தனியாக கவனிக்கணும், வேற வாரியமோ வேற பதவியோ தரோங்கிற அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் கட்சிக்கு உண்டு. எப்பெல்லாம் இந்த மாதிரி நடக்குதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு. மற்றபடி வந்து அவங்களுக்கு இப்போ சிபிஎம் சிபிஐக்கு சீட்டு குறைக்கிறாங்க, 1 சீட்டு குறைக்கிறாங்கன்னா நிற்கிற இடத்தெல்லாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை அவங்க சொல்லலாம். அதிக கட்சிகள் சேர்ந்துருக்குப்பா போன முறையோட இடத்துலலாம் வெற்றி பெறலாம்ங்கிறது யதார்த்தமா இல்லை சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை வார்த்தை? போன முறையோட இப்போ சாத்தியங்கள் அதிகம் இல்லை, போன முறையோட இன்னும் கொஞ்சம் சாத்தியமாயிருக்கலாம். அப்படியா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் இல்லைங்கிறது அது ஒரு புறம் இருந்தாலுமே கட்சிகள் அதிகம் வந்திருப்பது கடந்த முறையோட இப்போ கொஞ்சம் கூடுதல் பலம் தானே. இப்போ அந்த பலம் வெற்றி வாய்ப்பா மாறும்னு சொல்றீங்க? ஆமா, இப்போ கடந்த முறை உங்க 6 நின்று 2 தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 5 வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா 4 ஜெயிக்கலாம், 5மே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசலாம். திமுக தரப்பு அப்படிதானே பேசுவாங்க. அவங்க சொல்றப்ப பாருங்க, இப்போ உங்களோட சேர்ந்து இப்ப நீங்க டெல்டால நிக்க போறீங்களா, முஸ்லிம்ஸ்ல எஸ்டிபியும் கூடுதலா சேர்ந்து உங்களுக்கு பலம் சேர போறாங்க, அது ஒரு புதிய கட்சியா இருக்கும். வேற எந்தெந்த பகுதியில் அது முல்ல இன்னும் கொஞ்சம் கூட கேட்கலாம். இப்போ ஒரு சீட்டு நீங்க குறைச்சதுனால நீங்க விரும்புற தொகுதி எல்லாத்தையும் கேளுங்கன்னு கேட்கலாம். திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், நாகை, ரொம்ப நாள் திண்டுக்கல் மதுரையில் இல்லாமல் இருந்தால் அங்கே இந்த மாதிரி எல்லாம் பேச வாய்ப்பு இருக்கு, சாத்தியப்பாடுகள் திமுக கூட்டணியை பொறுத்தவரையும். அடுத்து சிபிஎம் கிட்டேயும் அதே மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 9 சீட்டு 8 சீட்டுங்கிற மாதிரி முதல்ல பேசப்பட்டது, அது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலுமே அவர்களிடமும் இதே விஷயங்கள் தான் சொல்லப்படுவாங்க. இன்னொன்று திமுகவுமே சீட்டு குறைச்சிட்டு தான் நிற்குது. கடந்த முறை மாதிரி 188 சீட்டு உதயசூரியன்ல இப்போ நிக்கல. கண்டிப்பா இப்படியும் குறைய போகுது. திமுகவுக்கு ஒரு 3 கூடுது, தேமுதிகக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ரெண்டும் சேர்த்தா 10-12 அதிக நிக்க போறது உதயசூரியனா ரெட்டலையாங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலதான் எடப்பாடி இப்ப போராடிட்டு இருக்கிறாரு. எடப்பாடியுமே ரெட்டலை அதிகம் நிக்கணும், திமுகவோடையாவது கொஞ்சம் கூட நின்றணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வந்து அவர் அதிகம் இருக்காரு. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பாமகவுக்கு 23 என்னமோ பேசியிருக்கிறதா சொல்றாங்க. 17ன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ அன்புமணி மட்டும் தானே இருக்காரு. ஆமா, 23ங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. அமமுக 18ல இருந்து 20 கேட்கறாங்களாம், ஆனா 10க்குள்ள முடிக்கணும்னு ஆசைப்படுறதா தகவல் வருது. அப்புறம் இவங்களுக்கு ஒரு பிஜேபிக்கு 27ன்னு தகவல் வருது, உறுதிப்படுத்தப்படல. 20ஆம் தேதி கையெழுத்தாயிடும். 27 சீட்டுனா இந்த கூட்டணி ஜெயிக்குதோ இல்லையோ எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு, அது பெரிய விஷயம். இது 27ல 28 காங்கிரஸ் கொடுத்து இவர் 27ல முடிச்சிட்டாருன்னா உண்மையிலே ஏதோ ஒரு திராவிட கட்சி ஏதோ ஒரு வகையில ஆளுமையா அவங்கள முடைக்கிறீங்கன்னா அவங்க வந்து 20 சீட்டு கொடுத்துட்டு 7 சீட்டு அதிகமா கொடுக்கறது வந்து ஆளுமைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உள்ள நிலைமை வேற மாதிரி இல்லைங்க இருக்கு. இப்போ இவர் அந்த சந்தோஷா, அவருக்கு கன்னடத்துக்காரர் பிஎல் சந்தோஷ், அவர் என்ன சொன்னாரு, போன முறை நம்ம விவாதத்துக்கு வரும்போது அவர் சொல்லியிருந்தாரு 22% நாங்க கேட்போம்னு சொல்லியிருந்தாரு. 22% 234 எவ்வளவு வருது? அது 45-46 சீட்டு வருது. 46 சீட்டு எப்படியும் 30 எம்எல்ஏக்கள் இங்க இருந்து போக போறீங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் நயினா நாகேந்திரன் சொல்றாரு. அப்ப அவங்க இதை வந்து ஏன் வெளியே கசிய விடுறாங்க? எடப்பாடிக்கு தான் நியூஸ் சொல்றாங்க, தம்பி தமிழரசருக்கும் ஜீவாக்கும் சொல்ல, எடப்பாடிட்ட சொல்றாங்க, தம்பி எங்களுடைய ஆசை இதெல்லாம் அப்படின்னு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க இப்ப சொன்ன 27க்குள்ள முடிச்சிட்டா மிகப்பெரிய விஷயம். நீங்க 20ல இருந்து 7ன்னு பாக்குறீங்க, 20 அது இங்க 28 கொடுத்த இடத்துல அங்க 27 முடிச்சுக்கிறாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். அப்படி நடக்குமான்னு எனக்கு தெரியல. 35 வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா பிஜேபி 27 முடிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, கண்டிப்பா அதிமுக ஜெயிக்குங்கிற மாதிரி தொகுதியா பாஜக வந்து அப்படியே அதிமுகங்கிற குதிரை மேல சவாரி செய்யணும்னு ஆசைப்படுது. ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், கோவை தெற்கு, இவங்க பெல்ட்டா இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை எல்லாத்துலயும் இப்ப அமமுக வேற சேர்ந்துருச்சா, சவுத் சைடு எல்லாம் குறி வைக்கிறாங்க. கோவில்
வாக்குத்தலங்களை குறி வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஏடிஎம்கே பெல்ட்டான தொகுதி. எந்த தொகுதிகளை ஒதுக்குறாங்கிறது முக்கியம் இருக்கு இல்லையா? ஸோ இதில் நிறுத்திட்டாலே ஒரு பெரிய வெற்றி நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று அமமுக ஸ்ட்ராங்காக தேர்போகி பாண்டி போன்ற சிவகங்கை மாவட்டத்தில் அமமுக இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கு. அமமுக ஏடிஎம்கே சேர்ந்தா ஒருவேளை திமுக காங்கிரஸ் மாதிரி யாரையா நிப்பாட்டினா கூட அங்கே ஏடிஎம்கே அமமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்போகி பாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான நபர். தேர்போகி பாண்டி சொல்ற மாதிரி ஒரு 2-3 பேர் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அமமுக வாய்ப்பு தந்தா அங்கே வெற்றி வாய்ப்பு கூட இருக்கு, ஏடிஎம்கே கோஆப்ரேட் பண்ணா. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகும் யாருக்கு ஜெயிக்க போறாங்கன்னு. வட தமிழகத்துல சில தொகுதிகள் அமமுகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்திபன் மாதிரி அவங்க அணைக்கட்டு தொகுதி இந்த மாதிரி பகுதியில வன்னியர் பெல்ட்லயும் எனக்கு ஆள் இருக்குன்னு காமிக்க டிடிவி கொஞ்சம் பேர் வச்சிருக்காரு. நாகப்பட்டினம், வேதாரண்யம் அந்த மாதிரி பகுதியில. அந்த மாதிரி பகுதியில பாமக விட்டு தருமா? சோ அது அப்ப அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்கு. சோ தொகுதிகளுடைய எண்ணிக்கை மட்டும் பிரச்சனை இல்லை, எந்தெந்த தொகுதியை எடுத்துக்கிறாங்க கண்டிப்பா ஜெயிக்கிறோமாங்கிற பிரச்சனை இருக்கு. அது திமுகலையும் வேற மாதிரி இருக்கு, அதிமுகலையும் கொஞ்சம் கண்ணாமுன்னானே இருக்கு. சரி.